Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து பிப்ரவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். 2023ல ஜனவரியில இருந்து டிசம்பர் வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொத்தமா தொகுத்து ஒரே வீடியோ வந்து கொடுத்திருக்கோம் 1000 क्वेश्चंस. சோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கங்க. 2024ல ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல வந்து பிப்ரவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ ப்ரீவியஸா கொடுத்திருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இன்னைக்குரிய क्वेश्चंस பார்க்கலாம். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து திருச்சி. அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற திட்டம். தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல தொல்லவினை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் வந்து இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை என்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி யார்? ஆன்சர் ஸ்ரீபதி. தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி யார்? ஆன்சர் ஸ்ரீபதி. இவங்க வந்து புலியூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த புலியூர் கிராமம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. நமக்கு நாமே என்ற திட்டம், நமக்கு நாமே திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. நமக்கு நாமே என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்த திட்டம் எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சிக்காக வந்து உருவாக்கப்பட்டது. புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது? ஆன்சர் சக்தி இசைக்குழு. புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது? ஆன்சர் சக்தி இசைக்குழு. காஜி நேமு எலுமிச்சை எந்த மாநிலத்தின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். காஜி நேமு என்ற எலுமிச்சை வகை வந்து எந்த மாநிலத்தினுடைய மாநில பழமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட பாதுகாப்பு படை எது? ஆன்சர் இளஞ்சிவப்பு படை. மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட பாதுகாப்பு படையோட பெயர் வந்து இளஞ்சிவப்பு படை. இந்தியாவின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் நவீன் பட்நாயக். இந்தியாவின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் நவீன் பட்நாயக். நாட்டின் முதலாவது உலகளாவிய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. நாட்டினுடைய முதலாவது உலகளாவிய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படையின் சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 2024. இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படையின் சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டாக வந்து அறிவித்துள்ளது? ஆன்சர் 2024 ஆண்டை. தமிழர்களுக்கான உலகின் முதல் ஹைப்பர் லோக்கல் செயலி எது? ஆன்சர் மின்மினி. தமிழர்களுக்கான உலகின் முதல் ஹைப்பர் லோக்கல் செயலி எது? ஆன்சர் மின்மினி. இந்த செயலி உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வந்து தொடங்கப்பட்டது மின்மினி செயலி. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 80. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 80 வந்து உயர்ந்துள்ளது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை பனிச்சிறுத்தைகள் உள்ளன? ஆன்சர் 718. அதிகமாக லடாக் இமயமலை பகுதியில் 477 பனிச்சிறுத்தைகள் வந்து ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 75வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தமிழக அலங்கார ஊர்தி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். 75வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தமிழகத்தினுடைய அலங்கார ஊர்தி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். முதலிடம் ஒடிஷா, 2ஆம் இடம் குஜராத். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜெய்ஷா. இவங்க வந்து 3வது முறையாக
இவர் 3வது முறையாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஜெய்ஷா. இவங்க 3வது முறையாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நபர் யார்? ஆன்சர் எல்கே அத்வானி. 2024 ஆண்டுக்கான பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நபர் எல்கே அத்வானி. பீகார் முன்னாள் முதல்வர் யார்? ஆன்சர் கர்பூரி தாக்கூர். பீகாரினுடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர். இந்தியாவின் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் நித்யானந்த். இந்தியாவின் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையை உருவாக்கியவர் நித்யானந்த். இந்திய அளவில் புற்றுநோய் அதிகம் பாதித்த மக்கள் வாழும் மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 5வது இடம். இந்திய அளவில் புற்றுநோய் அதிகம் பாதித்த மக்கள் வாழும் மாநிலங்களில் தமிழ்நாடு 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து இந்த புற்றுநோய் பாதிப்பு அதிகம். 2023 ஆண்டின் சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அதிதி சுவாமிக்கு. 2023 ஆண்டிற்கான சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அதிதி சுவாமிக்கு. நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்துக்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்துக்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர் கூட்டமைப்பின் தலைமையிடம் எந்த நாட்டிற்கு மாற்றப்படுகிறது? ஆன்சர் இந்தியா. சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர் கூட்டமைப்பின் தலைமையிடம் எந்த நாட்டிற்கு மாற்றப்படுகிறது? ஆன்சர் இந்தியா. இது சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு மாற்றப்படுது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ராஜீவ்குமார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். சத்யா நாதுல்லா என்ற நிறுவனத்தினுடைய தலைமையகம் எது? ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் மே 2023. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் பாரம்பரிய இந்து கோவிலை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் பாரம்பரிய இந்து கோவிலை திறந்து வைக்க உள்ளவர் நரேந்திர மோடி. இந்தியா டு மியான்மர் எல்லையில் இருபுறமும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு எவ்வித ஆவணமும் இன்றி சுதந்திரமாக பயணிக்கும் முறை அமலில் உள்ளது? ஆன்சர் 16 கிலோமீட்டர். எத்தனை நாடுகளில் இதுவரை யூபிஐ சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 நாடுகள்ல. மிலன் 2024 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். இதில் 12வது பதிப்பு தான் வந்து இந்த விசாகப்பட்டினத்தில் தொடங்க போகுது. தேசிய திரைப்பட விருதுகளில் எந்த விருதின் பெயரில் இந்திரா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அறிமுக திரைப்பட இயக்குனர் என்ற விருதின் பெயரில் தான் இந்திரா காந்தியினுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. தேசிய மகளிர் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 13. தேசிய மகளிர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 13. இந்தியாவின் 19 கேர்ள் சரோஜினி நாயுடு இவங்க பிறந்த தினம்தான் பிப்ரவரி 13. இது தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுது. ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தவிர்க்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கருவி எது? ஆன்சர் கவச். ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுப்பதற்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கருவி கவச். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாட்டில். காரணம் என்னன்னா புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருளான ரோட்டோமைன் பி என்ற செயற்கை நிறமூட்டி வந்து பயன்படுத்துறதுனால புற்றுநோய் பாதிப்பு வந்து உண்டாகும். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் தடை செஞ்சுருக்காங்க. தமிழகத்தின் முதல் மினி டைட்டல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விழுப்புரம். தமிழகத்தின் முதல் மினி டைட்டல் பூங்கா திறக்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம். H5N1 தொற்று எந்த நோய்க்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் பறவை காய்ச்சல். H5N1 என்ற தொற்று எந்த நோய்க்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் பறவை காய்ச்சல். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது?
ஆன்சர் மதுரையில். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. நாட்டின் முதல் திறன் இந்தியா என்ற மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சம்பல்பூர், ஒடிஷால. நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சம்பல்பூர். இந்தியாவின் முதல் உள்நாட்டு தனியார் உளவு செயற்கைக்கோள் எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்துகிறது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம். உலக புகழ்பெற்ற கேன்ஸ் விருது பெற்ற முதல் இந்திய ஒளிப்பதிவாளர் யார்? ஆன்சர் சந்தோஷ் சிவன். தமிழக அரசின் சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். சமீபத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் கிண்டியில். இந்தியாவின் முதல் வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத்தில். குலசை இஸ்ரோ தளத்தில் இருந்து தற்போது எந்த ராக்கெட் ஏவப்பட்டுள்ளது? ஆன்சர் ரோஹிணி. குலசை இஸ்ரோ தளத்தில் இருந்து தற்போது ரோஹிணி என்ற ராக்கெட் ஏவப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்துள்ள நாடு எது? ஆன்சர் பெரு. நிதிசார் கல்வியறிவு வாரம் பிப்ரவரி 26 மார்ச் 1 வரைக்கும். 2023 ஆண்டின் உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 93வது இடம். ஊழல் மிகுந்த நாடுகளில் முதல் இடத்துல இருக்கிறது சோமாலியா. ஊழலற்ற நாடுகளில் முதல் இடத்துல இருக்கிறது டென்மார்க். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாட்டில். ஒரு வட்டத்துக்கு, அதாவது ஒரு தாலுகாவுக்கு மாதத்தின் 4வது புதன்கிழமை ஆட்சியர் ஆய்வு செய்வாங்க. இதான் உங்களை தேடி உங்கள் ஊர் என்ற திட்டம். எந்த பெயரில் மானிய விலையில் அரிசி விற்பனை தொடங்குகிறது? ஆன்சர் பாரத் அரிசி என்ற பெயரில். WHO இந்தியாவில் புற்றுநோயால் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை எத்தனை லட்சமாக உள்ளது என தெரிய வந்துள்ளது? ஆன்சர் 14.1 லட்சம் பேர். இந்திய இராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் உபேந்திர விவேதி. எந்த நாட்டின் எடிஃபன் நிறுவனம் தமிழகத்தில் 540 கோடியை முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஸ்பெயின். இன்சாட் 3DS என்பது என்ன? ஆன்சர் வானிலை ஆய்வு செயற்கைக்கோள். இன்சாட் 3DS என்பது வானிலை ஆய்வு செயற்கைக்கோள். இல்ஹாம் அலியேவ் எந்த நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார்? ஆன்சர் அஜர்பைஜான். 2022 to 23 ஆண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் எந்த மாநிலம் நாட்டிலேயே முதல் இடத்துக்கு முன்னேறியுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. கங்காத்ரி பசுக்களுக்கு நாட்டின் முதல் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் வாரணாசியில், உத்தரப்பிரதேசத்தில். மத்திய அரசு எந்த நகரத்தை வாட்டர் வாரியர் நகரமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் நொய்டா. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பாரத் மார்ட் என்ற வணிக வளாகம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டினார்? ஆன்சர் துபாயில். 2024 to 25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 7%. இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் உத்தரகாண்டில். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கப்பட உள்ளது. வளைலா சர்வதேச மையம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வடலூர்ல. சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் சிங்காரவேலர். சிந்தனை சிற்பி என அழைக்கப்படுபவர் சிங்காரவேலர். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிங்கப்பூர்ல. சமீபத்தில் எத்தனையாவது ஆண்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 4வது ஆண்டாக. இந்தியாவின் மக்கள் தொகையில் 2050 ஆண்டில் எத்தனை சதவிகிதம் பேர் முதியோர்களாக இருப்பார்கள்? ஆன்சர் 19.5%. ஹனுமான் என்கிற AI மாடலை உருவாக்கிய இந்திய நிறுவனம் எது? ஆன்சர் ரிலையன்ஸ். உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா.
வர்த்தக ரீதியாக நிலவில் தரையிறக்கப்பட்ட முதல் ஆய்வுக்களம் எது? ஆன்சர் ஒடிசியஸ். உலகளவில் பருத்தி மற்றும் பருத்தி பொருட்களை விற்பனை செய்ய எந்த வர்த்தக பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கஸ்தூரி காட்டன். 13வது WTO அமைச்சர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகத்தில். சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 21. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து பல்மொழி கல்வி என்பது தலைமுறைகளுக்கு இடையிலான கற்றலின் தூண் என்பது. எக்ஸசைஸ் சைக்ளோன் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் எகிப்திற்கும். இது 2வது பதிப்பு. அன்சாஸ் எகிப்து நாட்டில் நடந்தது கூட்டு பயிற்சி. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வர் யார்? ஆன்சர் சம்பயி சோரன். முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் CP ராதாகிருஷ்ணன். சரக்கு முனையங்கள் சரக்குகளை கையாளும் பூங்காக்களை அமைக்க தமிழக அரசு எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஹபக்லாய்டு. இந்தியாவுக்கு 31 MQ-9P ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை விற்பனை செய்ய எந்த நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. என்ன மாநிலத்தில் 2 இராணுவ தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில். அண்ணாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 3. 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ. அபியாஸ் ஏவுகணையை வடிவமைத்த நிறுவனம் DRDO. அபியாஸ் ஏவுகணையை வடிவமைத்த நிறுவனம் DRDO. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? ஆன்சர் 6.50%. இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த IITயில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை IITயில். டல்லாஸ் ஓபன் ATP டென்னிஸ் போட்டியில் என்ன நாட்டினுடைய டாமிபால் சாம்பியனானார்? ஆன்சர் அமெரிக்கா. உலக வானொலி தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 13. ஷாபாஸ் ஷெரீப் எந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் பாகிஸ்தான். நாட்டில் நடக்கும் சாலை விபத்துகளில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் முதலிடம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இந்திய வீரர் யார்? ஆன்சர் அஸ்வின் ரவிச்சந்திரன். முதல் வீரர் அனில் கும்ப்ளே. ஸ்வயம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஒடிஷா. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்குவது தான் இந்த ஸ்வயம் என்ற திட்டம். சமீபத்தில் எத்தனையாவது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது? ஆன்சர் 60வது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை மீட்க தமிழகத்தில் யாருடைய பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தாயுமானவர். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஜெர்மனி. முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, இந்தியா இதில் 5வது இடத்துல இருக்கு. மைதேயிஸ் சமூகத்தினர் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர்கள்? ஆன்சர் மணிப்பூர். அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. பாரத் டெக்ஸ் 2024 என்ற ஜவுளி வர்த்தக கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம். உலக சதுப்பு நில தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 2. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து ஈர நிலங்களும் மனித நல்வாழ்வும். தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் யார்? ஆன்சர் தங்கம் தென்னரசு. உலக சதுப்பு நில தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 2. 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பதக்க பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் இந்த போட்டிகள் நடந்தது.
இதில் 156 பதக்கம் பெற்று மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்குது. 97 பதக்கம் பெற்ற தமிழகம் வந்து இந்தியாவில் 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 16 ராம்சார் தலங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 80 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. உலகிலேயே எந்த நாட்டில் அதிக வழக்குகள் நிலுவையில் உள்ளன? ஆன்சர் இந்தியா. இந்தியாவிலேயே பொது சிவில் சட்ட அதாவது யூசிசி மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட். 2024 to 25 நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட் எத்தனை லட்சம் கோடி மதிப்பிலானது? ஆன்சர் 47.66 லட்சம் கோடி. போண்டோ போர்ஜா, கோண்ட் போர்ஜா, பரங்கி பெஸ்ஸா ஆகிய சமூகங்கள் எந்த மாநிலத்தினுடைய பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுகிறது? ஆன்சர் ஆந்திரா. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எத்தனை கிலோ எடை கொண்டது? ஆன்சர் 469 கிலோ. இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பான ரூஃபே கடன்பற்று அட்டை மற்றும் எந்த நாட்டின் ஜேவான் அட்டைகள் இடையிலான இணைப்புக்கான ஒப்பந்தம் தற்போது கையொப்பமாகியுள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். வான்மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% வீடுகளுக்கு குழாய்நீர் இணைப்புகளை வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் எது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். உலகின் முதல் மர செயற்கைக்கோளை எந்த நாடு வந்து விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் அமெரிக்கா அண்ட் ஜப்பான் நாடுகள். தமிழக அரசின் 2024 to 25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளவர் யார்? ஆன்சர் தங்கம் தென்னரசு. மாநில மகளிர் கொள்கை 2024 வெளியிட்டவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் புதிய பசு கொள்கை அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். 2024 to 25 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என IMF கணித்துள்ளது? ஆன்சர் 6.5%. உலகிலேயே அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்யும் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. முதலிடத்தில் சீனா இருக்கு. எந்த மாநிலத்தின் ஆளுநரான பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் பஞ்சாப். குரங்கு அம்மை என்பது எதன் பாதிப்பு? ஆன்சர் வைரஸ். இராணுவம் பயன்படுத்தும் 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளின் துல்லியத்தை மேம்படுத்த எந்த IIT கூட்டு சேர்ந்துள்ளது? ஆன்சர் சென்னை IIT. இந்திய எரிசக்தி வாரத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் கோவாலா. 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெறும் தமிழக விஞ்ஞானிகள் யார்? ஆன்சர் MS சுவாமிநாதன். பாரத ரத்னா விருது முதல் முறையாக 5 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங், முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ், முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானி, வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பீகார் முன்னாள் முதல்வர் கற்பூரி தாகூர் எல்லாத்துக்குமே பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. நாட்டில் சமுதாய வானொலி நிலையங்கள் எண்ணிக்கை அடுத்த 3 ஆண்டுகளில் எத்தனையாக அதிகரிக்கப்பட உள்ளது? ஆன்சர் 1000ஆக. சமீபத்தில் காலமான தத்தாசிராவ் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி எந்த பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்கம். முதல் முறையாக வந்து தங்கம் வென்றுள்ளது. இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 10. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. வெள்ள மேலாண்மை பற்றின எல்லை பகுதி திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்படுகிறது? ஆன்சர் 2025 to 26 வரை. இஸ்லாமிய திருமண சட்டத்தை எந்த மாநிலம் ரத்து செய்கிறது? ஆன்சர் அசாம். இந்தியா, மாலத்தீவு மற்றும் இலங்கை இடையிலான முத்தரப்பு பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 16வது பதிப்பு. தர்மா பாதுகாவலர் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். 5வது பதிப்பு ராஜஸ்தானில் தொடங்கப்பட உள்ளது. நாட்டுக்கு எனது முதல் வாக்கு என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைப்பு ஏது?
ஆன்சர் தேர்தல் ஆணையம். தாதா சதா தன்சிக். சதா தன்சிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும். முதல் கூட்டு இராணுவ பயிற்சி இது இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும். இந்த சதா தன்சிக் ராஜஸ்தானில் நடைபெற்றது. யார் மறைந்த தினம் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் காந்தியடிகள். மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் அரசின் மீது பெரும்பான்மை குறித்து சந்தேகம் வரும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு யார் உத்தரவிடுவார்? ஆன்சர் ஆளுநர். இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 4. மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் எத்தனை ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 40,000. மாநிலங்கள் கடன் வாங்குவது தொடர்பாக கோரும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 293. ஐஐடியின் 3வது வெளிநாட்டு வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் இலங்கையில். முதல்ல தான்சானியா நாட்டில் சென்னையில் ஐஐடி வளாகம் உருவாக்கப்பட்டது. 2வது ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில் உருவாக்கப்பட்டது. ரோஜ்கர் மேளா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேலைவாய்ப்பு. மகளிர் டெஸ்ட் வரலாற்றில் அதிவேக இரட்டை சதம் அடித்த அனபெல் சதர்லாண்ட் எந்த அணி வீராங்கனை? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 58வது ஞானபீட விருது 2023ஆம் ஆண்டு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குல்சார் மற்றும் ராம்பதாச்சாரியாவுக்கு. உலகின் எத்தனையாவது பெரிய தேசிய ரயில்வே அமைப்பாக இந்திய ரயில்வே உள்ளது? ஆன்சர் 4வது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 19. சாந்தி பிரயாஸ் பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் மரியம் நவாஸ். உலக என்ஜிஓ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 27. ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் தமிழர் அஜித் கிருஷ்ணன். லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏஎம் கான்வில்கர். பெருந்துறையில் குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எந்த நிறுவனம் நிறுவ உள்ளது? ஆன்சர் ஆர்ஓசிஏ ஸ்பெயின் நிறுவனம். இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. கொரோனா காலத்தில் 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களிடையே ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. சமீபத்தில் கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் சந்தாயக் எந்த கப்பல்? ஆன்சர் ஆய்வு கப்பல். மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக மனித டிஎன்ஏ வங்கியை எந்த கல்வி நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். யுனெஸ்கோவால் அனைவருக்கும் கல்விக்கான நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்ட கால்பந்து வீரர் யார்? ஆன்சர் வின்சியஸ் ஜூனியர். அஹ்மத் அவாத் பின் முபாரக் எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் ஏமன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பிப்ரவரி 13, 2024. 1 கோடி வீட்டு மாடிகளில் சூரிய மின் தகடுகள் வழங்குதல். மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குதல். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39. தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வந்தவர் அருண் ஜெட்லி. சிறந்த தமிழறிஞர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் யா மணிகண்டனுக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு பிரான்ஸ். இதில் இந்தியா 85வது இடத்துல இருக்கு. முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை கோடி மக்களை வறுமையில் இருந்து மத்திய அரசு மீட்டுள்ளது என நிதி ஆயோக் அறிவித்துள்ளது? ஆன்சர் 25 கோடி. ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அகில் சோரன் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெண்கலம். வாயு சக்தி 2024 என்பது என்ன பயிற்சி? ஆன்சர் விமானப்படை பயிற்சி.
தமிழ்நாட்டில் எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயமாக ஈரோட்டில் உள்ள காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18வது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் காப்பு காடுகள், அந்தியூரில் காப்பு காடுகள் இருக்குது பர்கூர் மலையில். தேசிய குடற்புழு நீக்க தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10. இந்தியாவில் பாரத ரத்னா விருது, பத்ம பூஷன் விருது, பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 4 உயரிய விருதுகளை வென்ற தமிழர் MS சுவாமிநாதன். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் GSLV-F-14 என்ற ராக்கெட் மூலம். சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் LNG இறக்குமதிகளை 78 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் கத்தார் நாட்டுடன். வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் அதிகம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2022. புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறையை எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு CBSE தொடங்க உள்ளது? 9லிருந்து 12வது வரைக்கும். வாக்குக்கு பணம் கொடுப்பது உள்ளிட்ட தேர்தல்கள் விதிமீறல்கள் தொடர்பாக மக்கள் புகார் தெரிவிக்க தொடங்கப்பட்ட செயலி CVIGIL என்ற செயலி. உலக அளவில் அறிவுசார் சொத்து குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 42வது இடம். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.2 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. 2024ஆம் ஆண்டின் உலகின் சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா. முதல் இடத்துல சீனா இருக்கு. சக்தி வாய்ந்த நாடுல இந்தியா 12வது இடத்துல இருக்கு. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2000. மேலும் 2 ஆண்டுகளுக்கு சர்க்கரை மானியம் நீட்டிச்சிருக்காங்க 2026 வரைக்கும். பிரதான் மந்திரி மத்தியஸ்த கிசான் சம்ரிதி யோஜனா எந்த திட்டத்தினுடைய துணை திட்டமாகும்? ஆன்சர் பிரதான் மந்திரி மத்தியஸ்ய சம்பதா என்ற திட்டத்தினுடைய துணை திட்டம். இது மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கான திட்டமாகும். என்ன மாவட்டத்தின் பர்கூர் நாட்டு மாடு இன ஆராய்ச்சி மையத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கியுள்ளது? ஆன்சர் ஈரோடு. 18 வகையான பாரம்பரிய கைவினை கலைஞர்களை மத்திய அரசின் திட்டம், கைவினை கலைஞர்களுக்கான மத்திய அரசினுடைய திட்டம் விஸ்வகர்மா. பிரைம் வாலிபால் லீக் தொடரின் எத்தனையாவது சீசன் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3வது சீசன். தேஜஸ் லகுரக இலகுரக போர் விமானங்களை தயாரிக்கும் நிறுவனம் HAL ஹால் நிறுவனம். எந்த விண்வெளி திட்டத்திற்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ககன்யான். முதல் முறையாக பயங்கரவாதம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் எந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாரதிய நியாய சன்ஹிதா என்ற சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே மிக நீளமான கேபிள் பாலத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் குஜராத்தில் பேட் துவாரகா தீவு. இது தீவிலிருந்து ஒஹா வரை 2.32 கிலோமீட்டர். இந்த தூரம் வரை 4 வழிச்சாலையாக இந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் தமிழகத்தில் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. உலகில் அதிக வாகன நெரிசலுடைய நகரங்கள் 2023 பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் லண்டன். பெங்களூர் 6வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மதுரை. சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து ஆண்டுக்கு 75 லட்சம் டன் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்வது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் கத்தார். நீர் மாசு தடுப்பு சட்ட திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தை மாற்றுகிறது? ஆன்சர் நீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1 ஆண்டுக்கு. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் எத்தனை சதவிகிதம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 100%.
இஸ்ரோ எந்த நிறுவனத்துடன் இணைந்து நிசார் எனப்படும் புதிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது? ஆன்சர் நாசாவுடன். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 பிப்ரவரி 24. எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி மையம் வைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2035க்குள். அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட செயலி களஞ்சியம். உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. கருப்பை வாய் புற்றுநோய் எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஹியூமன் பாபிலோமா வைரஸ் என்ற வைரஸ் மூலம்தான் கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் 2 ஆண்டுகள். ஃபிஃபா வெளியிட்டுள்ள சிறந்த கால்பந்து அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 117வது இடம். முதல் இடத்துல அர்ஜென்டினா இருக்குது, 2வது இடத்துல பிரேசில் இருக்குது. எல்ஐசி தொடங்கியுள்ள அம்ருத்பால் என்ற புதிய காப்பீட்டு திட்டம் யாருக்கானது? ஆன்சர் குழந்தைகள். இந்த மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சிறுதானிய சத்துமாவு பானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. தொழில் வளர்ச்சியில் இந்திய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். இந்தியாவில் ஆண்டுதோறும் எத்தனை பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது? ஆன்சர் 80,000 பெண்களுக்கு. எந்த நாட்டின் அதிபரான ஹாக்கி கென்கோப் சமீபத்தில் காலமானார்? ஆன்சர் நமீபியா நாட்டின். ICC U19 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 2023ஆம் ஆண்டுகளில் அமெரிக்க நாட்டின் குடியுரிமையை பெற்ற நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். சமீபத்தில் சசி தரூருக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ஸ்வாலிய விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். ரைசினா உரையாடலின் எத்தனையாவது பதிப்பு புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9வது பதிப்பு. சென்னையில் ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 2026. 2024ஆம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? ஆன்சர் 389. நாட்டின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். உலக சிந்தனை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 22. முதல்வரின் ஸ்பெயின் நாட்டு பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1440 கோடி முதலீடுகள். புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 14. இந்த வீடியோவில் வந்து 2024 பிப்ரவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் அதாவது 2023க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஜனவரிலேருந்து டிசம்பர் 2023 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் டோட்டலாக 1000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் டெஸ்ட் வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு, அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.